அம்மா ஓ ஓ தம்பி, என்னம்மா கூப்பிட நீங்கள்? நான் கூப்பிட என்னடா உன்னோட கொஞ்சம் கதைக்க வேணும் தம்பி. வந்துடுறது காலமும் போகுது. என்னடா குடும்பம் ஒன்று இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அவன் நாங்க கனடாவில் எங்க சொல்லணும், கனடாவில் இருக்கிறான். அவன் சொல்லுவோம் அங்க அந்த பிள்ளைக்கு ஊர்ல தான் மாப்பிள்ளை பார்த்து எடுக்க போகணும்னு சொல்லி கதைக்கணுமா. அதுக்கு இப்ப அவசரம் அம்மா. அக்கா இருக்கிறா, தங்கச்சி இருக்கிறாள், அவளை இந்த இதுல எல்லாம் முடிய வேணும். அதுவும் வெளிநாட்டிலே என்று சொன்னா எனக்கு பெரிய விருப்பம் இல்லையம்மா. அப்படி என்று இல்ல தம்பி, வெளிநாட்டுல செய்தாதான் தம்பி. நீ போய் உழைச்சி ரெண்டு பேரை காட்டினா அக்காவையும் செய்து வைக்கலாம் இல்லை கல்யாணம். அதுதான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அம்மா வெளிநாட்டுக்கு போய் அது என்னன்ட்டு எனக்கும் யோசனையா இருக்கு. எனக்கு பெரிய விருப்பமா இல்லை. யோசிக்கலாம் இல்லை, நீ உனக்கு விருப்பம்டா சொல்லு. என்னடா அதை செய்து வச்சுட்டால் நீ வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி போட்டு வேற காட்டா அக்கா தங்கச்சிய இந்த கரை எட்டி வைக்கலாம். அதுக்குத்தான் நான் ஆசைப்படுறேன். அது சரியம்மா. அது போன மாசம் அந்த பார்த்த அக்காக்கு பார்த்த மாப்பிள்ளை அது என்ன நடந்தது? என்ன அவ ஒன்னும் சொல்ல இல்லையோ? அவ ஒன்னும் சொல்ல. வேற எங்க பாத்துருந்தோம் போல கிடக்கு. சீதனம் அதிகம் பார்த்தது தானே. அவ சீதனங்கள்ல பான் காப்பினம். அப்ப அதான் இது எங்க வீட்டு எங்க சீதனம் பண்றேன் வேற எங்கேயோ போட்டோம் போல கிடக்கு. நாங்களும் குடிக்க வச்சு கொண்டிருக்கல. நீயும் வெளிநாடு போனால் விளைச்சி போட்டு வேற அனுப்புவா இல்லை. அனுப்பினா அவ எந்த பாட்டு சீதனத்தை கொடுத்து நாங்கள் பாட்டு வார்த்தை வைக்கலாம். அதுதான் எனக்கு ஒரு விருப்பமா கிடக்கு. நீ ஓமன்ட்டு திட்டவில்லை வேணும். என்னம்மா நீங்க இது அக்காண்ட தங்கச்சின்ற கதை எல்லாத்தையும் சொல்றீங்க. அப்ப நான் இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்றது? நீங்கள் வந்து வந்துட்டு நீங்க போய் உழைச்சி போட்டு வேற காட்ட வேணும். என்ன நான் ஓமண்டா வைக்க சொல்லி வைக்க வேணும். அது அங்க இருக்கிற அந்த புள்ள எப்படி என்னன்றது உங்களை விசாரிச்சீங்களோ அம்மா? ஓ, நான் விசாரிச்ச பண்ணாதானே எனக்கு சொல்லுவோம். நல்ல புள்ளையாம், அதுவும் வேலை செய்யறதாம் சொல்லி சொல்லுவோம். நீ இந்த சம்மதம் கேட்காம நான் ஓமண்டு சொல்லலாதானே. என்ன இத படத்தை நீங்க முன்னால வச்சு கொண்டு சரி நான் இதுல என்னத பாக்க நீங்கள் பார்த்து அழகான அழகானவும் பிடித்து எனக்கு விருப்பம் தம்பி. நீ குடும்பம் நடக்கிற நீ ஓமண்டு சொல்ல உண்மையா? நான் ஓமண்டு சொல்றத நீங்கள் சொல்றீங்க நல்லா பிள்ளையண்டு. இதை விட வந்து நீங்கள் வேற விஷயங்களும் அக்காண்ட கதையே சொல்றீங்க. அக்காவையும் எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்து கடைசியா வந்து இன்னும் ஒன்றுமே சரி வர இல்லை. எல்லாத்துக்கும் சீதனம் தான் பிரச்சனையா இருக்கு. இது நீங்கள் என்ன இவ்வளவு படிப்பிச்சு இவ்வளவு காசை சிலவழிச்சு தண்டு இருக்கிறீங்கள். அப்போ வந்து நான் என் அக்கா தங்கச்சிக்காண்டி நான் இதையும் செய்யலையண்டா நான் என்ன நான் இப்ப எனக்கு அவசரம் நான் விரும்பலையம்மா. நீங்கள் சொல்றீங்க வெளிநாட்டுக்கு போனா என்னவோ நீ படிச்ச பிள்ளை வெளிநாட்டுக்கு போனாலும் அங்க நல்ல நல்ல வீர பார்த்து நல்லா உழைக்கலாம். இல்லை உழைச்சி வர காட்டினா என்ன நாங்கள் இந்த ஆலியாருக்கெல்லாம் இவ்வளவு வேங்கிறது விடலாம். அதுதான் எனக்கு ஒரு ஆசை. சொல்றீங்க. நான் இதுக்கு வேற என்ன சொல்றது? உங்களோட விருப்பம் அதுவா இருந்தா என்ன. அப்ப அக்கா என்ன சொன்னவா? அக்கா என்னது சொல்றது? நான் மாப்பிள்ளையை கேட்கறதுக்கு அக்காவை கேட்டேன். உன்னை கேட்டு தான் இருக்கணும். அவங்களுக்கு என்ன அப்படி தான் இருக்கக்கூடியதா எனக்கு கல்யாணம் செய்யறத பற்றி அதெல்லாம் ஒன்றும் யோசனை வராது அக்காவுக்கு. அக்காவும் அதை பற்றி ஓமண்டு சொன்னா தானே நான் அதை பற்றி யோசிக்கலாமாம்மா. அது இனித்தான் அவங்க சொல்லணும். உண்ட முட்டு எடுக்காம நான் அவங்கள கதைக்க முடியுமே. சரி அக்காவும் அவள் தங்கச்சிக்கு வயது இருக்குதானே. அக்காவும் ஓமண்டா நான் பிரச்சனை இல்லை. நீங்கள் அத என்னண்டு காய்ச்சி போட்டு சொல்லுங்க அவைக்கு. சரியோ? சரி. அப்ப நான் வேலைக்கு போறேன். நீங்கள் எதுக்கும் அக்காட்ட கதையுங்க. சரியோ? சிந்தாக்காட்ட கதையுங்க. கதைச்சிட்டு என்னண்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க. அவாண்ட விருப்பம் இல்ல தண்ட கல்யாணம் எல்லாம் முடியத்தான் என்றால் பொறுத்திருந்து பாப்போம். இப்ப எனக்கு என்ன அவசரம்? எனக்கும் பெரிய இல்ல தானே.
அப்படி நான் கதைக்கிறேன், நீ போட்டு வாங்க. சரியம்மா, நான் வாரம் போட்டு. ஓ சிந்து சிந்து என்னம்மா என்னம்மா? இவன் தம்பிக்கு சம்பந்தம் வந்திருக்கு கனடாவில இருந்து. ஓ அதுதான் அத தம்பிக்கு செய்து வைத்தான். செய்து வச்சால் அவன் போய் அங்க விளையாட்டுப்பட்டு பேருந்து காசு அனுப்பினான்டா பேருந்து உங்களுக்கு பிறகு செய்து வைக்கலாம். இது என்ன பற்றி பிரச்சனை இல்ல அம்மா. எனக்கு எத்தனோ நீங்க பாத்துறீங்க, சாராம இருக்கு இல்ல பாத்துறீங்க, அது வரையில கால நேரம் வரைக்க வருந்தானேம்மா. நீங்க அப்ப உனக்கு பிரச்சனை இல்லை தானே? இல்ல இல்ல, நீங்க சுரேஷுக்கு செய்து வையுங்க அம்மா. எனக்கு முழு சந்தோஷம் அம்மா. அதான் நாங்க இதுதான் படம் பாரு, இப்படி நல்ல பொம்பளை தானே, முடியான பொம்பளை. ஏன்னா மச்சாலா வர நல்ல வடிவான பொம்பளையா இருக்கு, தம்பிக்கும் பிடிக்கும். எனக்கு தம்பி இந்த சுரேஷ் தம்பிக்கு நான் காட்டினா நான் புடிச்சு என்று சொன்னவன் நீ அம்மா என்ன வளர்ந்து எடுமன் அம்மாண்ட விருப்பம் உண்டு. அதான் நான் தம்பிக்கு பிடித்தால் சுரேஷுக்கு நீங்கள் செய்து வையுங்கம்மா. என்ன பாராதீங்க, என்னடா இவ்வளவோ நீங்க களைச்சு போறீங்களம்மா பார்த்து. ஓ அதுதான் அப்ப நாங்கள் அங்கால பேசி செய்து வைத்தோம். ஓமாம்மா ஓமோ. இப்படி கனடாவில் இருக்கின்ற பெண்ணுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. சுரேஷும் அபி என்ற கனடா பெண்ணுக்கும் திருமணம் நடந்து முடிகிறது. கனடாவுக்கு சுரேஷ் செல்லுகின்றார். அதன் பின்பு நடப்பது தொடர்ச்சியாக நாடகமாக்கப்படுகிறது. ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ தம்பி தம்பி எடுத்தாரு தம்பி. ஓமாம்மா, நான் இங்க நான் நேற்றைக்கு வந்துட்டேன். நான் உடனே அடிக்கிறதுக்கு தெரியாத டெலிபோன் அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. சரியம்மா, நான் இங்க வந்துட்டேன். தம்பி அவியோட கதைக்கலாமோ? அவியோ அம்மா என்ன முழும்பே இல்ல, படுத்திருக்கிறா. நான் என்னைக்கு இல்ல, அது நான் ராத்திரியே வந்து கேட்டேன். நான் கதைப்பமண்டு அவ பெரிய இதானே, நீங்கள் எடுத்து சொன்னா சரிதானே என்ன மாதிரி சொன்னா. அவ பெரிய விருப்பமா கதைக்கிறதுக்கு இல்ல, விருப்பம் இருந்தா அடுப்பாதானே உங்களுக்கு. அவன் அம்மா அப்பாவும் வந்து அவ வந்து ஏத்த வந்தவ ஏர்போர்ட்டுக்கு இணைவா தனியா இருக்கிறா. ஒரு அப்பா நீங்க தனி வீட்டுல இருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. அவன் நேற்றைக்கே இரவு விஷயங்கள் சொல்லிட்டா. நீங்கள் அவசரம் இல்லை, வேலைக்கு போகணும் இல்லையா, என்ன சமைச்சு உடுப்பு துவைச்சு தண்டு வச்சா சரி, மற்றதுகள் வந்து தான் வேலைக்கு போறோம் தானே, அதை பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை, நீங்க அவசரமா வேலையை ஒன்றும் தேட தேவையில்லைன்னு. அப்ப நான் வந்த கொஞ்சம் ஒரு நாள் தானே பாப்பம் என்னண்டு யோசிப்போம்ட்டு செய்யணும். அது எங்கென்ற பிரச்சனையில் அவாக்கு என்ன தெரியும். அவ தனக்கு நான் உழைச்சி அதில் தேவையில்லைன்ற மாதிரி தனக்கு நல்ல சம்பளம் அப்படி இப்படி என்றா சரியம்மா வேறு என்ன, நான் அதான் உங்களுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவோம்ண்டு தங்கச்சிக்கு மக்காக்கும் சொல்லுங்க. சரியோ? நான் கதியா வந்து அவையில எல்லாம் கரை சேர்க்கணுமோ அது இந்த முயற்சி தான் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். சரியம்மா, நான் யோசிக்காதீங்க, நான் டைம் இருக்கேக்க அடிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? கால் பண்றேன். சரியாம்மா. சுரேஷ், நான் முதல் நான் வெட்டக்கு திரும்பிட்டேன். ஆனா பார்த்தா நீங்க நிற்று கொண்டீங்கள். சரி, எழும்பட்டு விட்டேன். நான் டீ குடிச்சிட்டேன். உமாக்கு டீ வேணுமா? எனக்கு காஃபி வேணும். பெஸ்ட் காஃபி குடிக்கலாம். அதான் நீங்களும் உடனே இல்ல காஃபி மேக் பண்றீங்களா? ஓகே ஓகே, நான் மேக் பண்றேன். கணக்கு சீனி கணக்க போடுறதா இல்ல அது? அதான் சுகர் வந்து லோவா போடுங்க. ஓகே ஓகே, லோவாண்டா அது சரி சரி. ஓ, இந்த பெரிய ஸ்பூனோ இல்ல சின்ன ஸ்பூனோ? ஓகே ஓகே, சரி சரி சரி. அப்ப நீர மத்தியானம் சமைச்சு வச்சுட்டு போறீரோ இல்ல அது?
No, Suresh. I'm going to work, okay? நீங்க குக் பண்ணி வைங்க. எனக்கு டைம் இல்ல. I don't have time to cook, even talk. Please. உங்களுக்கும் சமைக்கணுமா? என்ன? What are you talking? எங்க எல்லாருக்கும் தான் சமையல் உங்களுக்கு நினைக்கும். சரி சரி, அப்ப நான் சரி என்னென்ன சமைக்கணும்? டைம் ஆச்சு. I'm ready. ஓகே ஓகே, என்ன சமைக்க சொன்னீரண்டா? அப்ப நான் வந்து anything whatever you like you can take anything. You can check that fridge, whatever you have it, whatever you like you can cook. I'm ready to eat anything. Okay, see you evening. ஓகே ஓகே. இது என்ன நடக்க போதோ தெரியல. சமையல் வேலை தான் எனக்கு, அதுக்கு தான் நான் என்ன எடுத்துருக்கோம். இப்படியெல்லாம் சொல்லி போடுது. நான் நினைச்சேன் சமைச்சு வச்சுட்டு போவதுண்டு, இது ஒன்றுமா தெரியல. சரி பாப்போம், இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தானே இப்படி இருக்க போகுது. அதுக்கு பிறகு நான் வேலைக்கு போடுவேன் தானே. வேலைக்கு போனால் நான் இன்னும் கற்பனையோட வந்தது, இது ஆரம்பம் இப்படி இருக்கு, என்ன நடக்க போதோ தெரியல. அங்கேயும் அக்கா கல்யாணம், அம்மா தனக்கு நான் உழைச்சி அனுப்புவேன் ஒரு எண்ணத்தோட இருப்பா. எல்லாத்துக்கும் என்ன நடக்க போதோ தெரியல. இப்படியே சில மாதங்கள் செல்கிறது. இனித்தனம் வேலைக்கு போவதென்று சொன்னால் என்னவோ கதைக்கணும். இப்படியே வீட்டில வந்து சமையல் வேலையும் உடுப்பு துவைக்கிற வேலையோடையும் இருக்கலாது. இப்ப அவியோட கதைக்கணும். அவி எங்க வேலைக்கு படிக்கிட்டீரா? நான் சொன்ன வேலை என்னன்னு எனக்கு பார்க்க சொல்லி சொன்னா, நான் அப்படியே வீட்டை இருக்கலாது சமைச்சு போட்டு சொல்லுங்க. I can earn much, okay? Don't worry about the job. You can stay at home. Don't worry. அவி நான் அப்படியே வீட்டை இருந்தே எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நான் அங்கேயும் வேலை செய்தேன் நான். சரியோ, உமக்கு சமைச்சு வைக்கிறது உடுப்பு துவைக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் லீவா இருக்கிற டைம்ல போய் வேலை செய்யணும். சரியோ, அதான் நான் நீர் வேலை பார்த்து எடுத்து தருவீரண்டு பாக்குறேன். அதான் வேலை எங்கன்னு பாரு. இடம் புரியுது உங்களுக்கு. அப்ப நியூ பிளேஸ் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. நான் வெயிட் பண்றேன். நான் மோய்கேஜ் கட்டுவேன். நீங்க ஒரி பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். என்ன நீங்க தான் பெஸ்ட் ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க செய்து போட்டு குக் பண்ணிட்டு இந்த வாஷ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க நல்ல ரிலாக்ஸ் ஆயிடுங்க. டிவியை பாருங்க. என்னதான் நடக்க போதோ தெரியல. கஜன், குட் மார்னிங். What are you doing, Kajan? நான் வந்து இப்ப பெல்கிட்டு வலிக்கிறேன். அவருக்கு உங்களுக்கு ஒருக்கா ஹாய் சொல்லுவேன், குட் மார்னிங் சொல்ல எடுத்தேன். தெரியாதா அவர் வந்துட்டார். அப்ப அவர் வந்து வேலைக்கு போகணும் கொண்டே நிற்கிறார் கஜன். யார் கஜன்? ஒப்கோர்ஸ் நீங்க சொல்றது சரி கஜன். நான் முதலே வேண்டாம் இந்த அம்மாவை சோச்ச மணித்தான் நான் சரி ஏதோ செய்து விடுங்க. சமைக்கவும் வாஷ் பண்ணவும் எனக்கு தேவைதானே. வீட்டுக்கு ஒரு ஆள் சரி அனுப்பி விடுங்கன்னு தான் அனுப்பினது. இப்ப அவர் என்னடாண்டா வந்ததும் வராதமா வீட்டுக்கு போறேன் வேலைக்கு போறேன் கொண்டு நெடுசா அப்படின்னு கொண்டே நச்சரிச்சு கொண்டிருக்கிறாரு கஜன். நான் தான் சொன்னேனா நீங்க சமைச்சா காணும் வாஷ் பண்ணி போட்டு இந்த க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி நீங்க டிவியை பாருங்க. அவர் சமையல் பெருசா சமைக்க மாட்டேன். சும்மா ஒரு எனக்கு சாப்பாடு தான் முக்கியமா. நான் நீரும் நானும் போய் வெளியில சாப்பிடலாம் தானே as usual, right? ஆனா அதான் கொஞ்சம் கேட்காதோ. எனக்கு என்ன பெரிய தோற்றா இருக்கு. இந்த நேரம் அதிகரிச்சு இன்னைக்கு வேலை போறீங்களா? நான் சட்ட வேலை எடுக்க போறேன். என்ன சமைக்கிறது அது இருந்து சும்மா 108 கேள்வி பயப்பறந்தான் போனேன். எனக்கு பெரிய தோற்றா இருக்கு கஜன். ஓகே, நாங்க மீட் பண்ணலாமா கஜன்? அப்ப நாங்க பஸ் ஸ்டாண்ட் நாங்க மீட் பண்ண அந்த பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணுவோம். சரியா?
ஓ, என்னைக்கு உங்களுக்கு பர்த்டே இது? 4 weeks-ஆ? ஓகே, இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. ஓகே, நாங்க அப்ப மீட் பண்ணுவோம். நானும் உங்க சைல்டுக்கு வர்றேனே. யா மேபி 5-10 minutes டிலே ஆகும். நீங்க எனக்கு வெயிட் பண்ணுங்க. நான் முதல்வர் தான் நான் வெயிட் பண்றேன். யா கஜன். ஓகே டியர். No. Don't feel like that, darling. No, I know about your teeth. I know everything. Okay? Don't worry, dear. Don't worry. Okay, see you there. Bye, darling. Bye. இப்ப கதைச்சு கொண்டிருந்ததை எல்லாத்தையும் கேட்க இப்படித்தான் தினம் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா கதையை பார்த்தால் கதைச்ச கதையிலையும் கேட்க அவ தேதவப்பன்ற விருப்பத்துக்கு தான் என்ன கல்யாணம் கட்டின மாதிரியும், எனக்கு சமையல் வேலைக்கு உடுப்பு துவைக்க தான் என்ன கூப்பிட்ட மாதிரியும் கதை நடக்குது. அங்கால இப்ப பார்த்தாலும் டார்லிங் ஒருதனோட கயன் கனி என்றெல்லாம் கதை நடக்குது. எனக்கு ஒன்றுமா விளங்கல. இது சில நேரத்துல நாங்கள் எங்கேயும் போவோம் படத்துக்கு அப்படி இப்படி என்று கேட்டாலும் சீச்சி அது படத்துக்கு தனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்றாரு. 4 மணிக்கு இப்ப கதையை பார்த்து கொண்டிருந்தேன். 4 மணிக்கு வேலை முடிகிறதாம். அப்போ 7-8 மணிக்கு தான் இங்க சேர்றா. அப்போ இது எனக்கு ஒன்றுமா விளங்க இல்லை. இப்படியே சில நாட்கள் கடந்து இது வீடு வரை விட்டது. இப்படியே வீட்டை ஒரு நாளும் ஒருதனை கூட்டிக்கணும் இப்படி நடந்து கொண்டிருக்கு. நான் இதை கண்ணுக்கு முன்னால பார்த்து கொண்டு என்னால இருக்கலாது. எனக்கு என் அம்மாக்கும் என் சகோதரங்களுக்கும் இதை பற்றி சொல்ல இயலாது. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தால் பைத்தியமே பிடிச்சிடும் போல அடக்கு. என்ன செய்யறேன்னு தெரியல. இந்த வீட்டுக்கு எனக்கு இருக்கிறதுக்கு மனமே இல்லை. என்ன செய்யறது ஒன்றும் தெரியாத நாட்டுல வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு தெரியும் தெரியல, ஒரு ஃப்ரெண்டும் இல்லை, தெரிஞ்ச ஆக்களோடையும் தொடர்பு வச்சிருக்க இல்லை. இத போய் என் அம்மாட்ட என் அக்காட்ட தங்கச்சிட்ட எல்லாம் சொன்னால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவைகளுக்கும். இன்றைக்கு எனக்கு தேவையான சில உடுப்புகளை இந்த பேக்கில் எடுத்துக்கொண்டு வெளியால போகணும். இந்த வீட்டுல இப்படி வாழ இல்லாது அசிங்கமா இருக்கு. இப்படி ஒருதனை கூட்டிக்கணும் கும்மாளம் குத்தி கொண்டு இத பார்த்து கொண்டு நான் இந்த வீட்டுல இருக்கிறத நான் வெளியால போகணும். கையில காசும் இல்லை. கதைக்கிறதுக்கு ஒரு டெலிபோன் பண்ணி தந்திருக்கு. இந்த டெலிபோன் எனக்கு எதுக்கும் ஒரு உதவியா இருக்கும். வெளியால போவோம். இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. 2-3 உடுப்பு தானே, இதை தூக்கி இதுக்கு வச்சு கொண்டு போவோம் வெளியால. இவ வேலைக்கு போட்டா அவாட்டையும் துறப்பிருக்கு தானே. நான் இதை பூட்டிட்டு இந்தபடியே போனால் சிக்கல்கள் என்னும் வரும். களவு அது இதண்டு என்ற தலையிலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆனபடியா இதை பூட்டிட்டு இந்த பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கொண்டு வெளியால போவோம். வெளியால வந்துட்டேன். ஒரு தடையும் தெரியல. எங்க தங்குறது, எங்க பசிக்குது, கையில காசும் இல்லை, காலமையும் சாப்பிட இல்லை. இந்த மோலுக்கு பக்கத்துல இருக்கிற மோலுக்கு நடந்து போவோம். அதுக்கு தமிழ் கடையெல்லாம் இருக்கு. போய் சாப்பாடு நம்பி சாப்பிடுவோம்டா காசு இல்லை. ஆக்கள் வணிகொண்டு சாப்பிடுறத பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டியா இருக்கு. ஹலோ, பசிக்குது, என்ன வேணுமெண்டா எனக்கு என்னட்ட காசு இல்லை. என்னவோ காசு இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு சாப்பாடு தந்திருக்கினா இன்னும் என் பசியை தீர்க்கிறதுக்கு இது போதும். ஆனால் என் வாழ்க்கையை என்னென்று கொண்டு போறேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆச்சுது. என் தங்கச்சி, என் அக்கா, என் அம்மா இவ்வளவு கற்பனையோட என்ன அனுப்பி இங்க வச்சவ. நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க எனக்கு தலையே சுத்துது. இப்படியே சில நாட்கள் சுரேஷின் வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. இதே மாதிரியாக ஒவ்வொரு மோலுக்கும் சென்று அங்கே
தனது உறக்கத்தையும் உணவையும் தேடுகின்ற ஒரு காலகட்டம் தொடர்கிறது. இந்த பையனை நெடுலும் இங்க காண்றன் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் காசும் கேட்டு காசு கொடுக்க வேண்டாமன்றான். ஆனா சாப்பாடு வேண்டி தர சொல்லி எல்லாம் கேட்டு என்றான். ஆனா என்ன கஷ்டமா பார்க்க ஆளை படிச்ச படியன்மா இருக்குது. ஆனா அந்த பூக்கு சரியில்லை என்னண்டு பார்ப்போம். இன்றைக்கு ஒருக்கா கதைச்சு என்னண்டு ஒரு நாளும் கடையில் சாப்பாடை வேண்டி கொண்டு போகிறான். இப்படி இருக்குது. எதுக்கும் கதைப்பம். நானும் இந்த இதுகள் செய்கிறது தானே யூடியூப் சேனலில். அப்போ இன்றைக்கு ஒருக்கா கதைப்பம். நான் அங்கே சாப்பாடு கடைக்காரன்கிட்டையும் காய்ச்சவையும் ஒரு காலம் சாப்பாடு கேட்குறான், ஃப்ரீயாக கொடுக்குறோம் இதில் வந்திருக்கிறார் என்னண்டு தெரியலையே சொல்லினேன். அப்போ இதுக்கும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவோம். எதுக்கும் கதைப்பம். தம்பி சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? என் பேர் சுரேஷ். ஓ, உங்களோட பேர் சுரேஷ். நீங்க எந்த ஊர்? நான் அந்த சந்தி இருக்குது, 4 சந்தி. ஓ, 4 சந்தி கன்னடத்துல இருக்குது. நீங்கள் எங்க? யாழ்ப்பாணமோ? ஓ, நான் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணத்துல புன்னாலையோ என்ன புன்னாலையோ என்ன கேக்குறீங்க? இல்ல எந்த இடம்? நீங்க யாழ்ப்பாணத்துல எந்த இடம்? புன்னால கட்டுவான். ஓ, அப்ப புன்னால கட்டுவானே. எங்க படிச்ச நீங்கள்? எங்க படிச்ச நீங்கள்? புன்னால கட்டுவான் பள்ளிக்கூடத்துல படிச்சேன் நான். ஓ, புன்னால கட்டுவான் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிறீங்க. அப்ப உங்களோட அப்பா அம்மாக்கள் அங்க இருக்கிறேன். எனக்கு அப்பா இல்ல, அம்மா, தங்கச்சி, அக்கா. எல்லாரும் ஊர்ல தான் இருக்கிறேன். அப்ப நீங்கள் இங்க தனியா இருக்கிறீங்க? நான் கல்யாணம் கட்டிட்டேன். சரி, கல்யாணம் கட்டிட்டீங்களா? என்ன விழுங்குறீங்க மிச்சம் சொல்லுங்க. இல்ல, அது விடுங்கோ, அதை விடுங்கோ. நான் கல்யாணம் கட்டிட்டேன், அதை விடுங்கோ. நீங்கள் அதை பற்றி கேட்காதீங்கோ. என்ன சொல்லுங்க, என்ன நடந்தேன்னு சொல்லுங்க. அவன் இல்ல, அது குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையில அதையெல்லாம் சொல்லல. அது உங்களுக்கு என்ன விடுங்க. எனக்கு ஒரு சாப்பாடு பண்ணி தரீங்களா இன்றைக்கு மத்தியானத்துக்கு? அது சரி, உங்களுக்கு சாப்பாடு பண்ணி தரலாம். என்னண்ட விஷயத்த சொன்னா உங்களுக்கு உதவி செய்யலாம். சரிதானோ? உங்களோட ஊராக்கள் இங்கே இருந்த இப்ப நான் இதுல வீடியோ எடுக்கிறேன் இல்ல, அப்ப இதை போடுவேன். அப்ப உங்களுக்கு உதவி செய்வேன் ஆக்கள். எனக்கு விடுங்க, வாழ்க்கையை பொறுத்து போச்சு. என்ற அக்கா தங்கச்சி என்ன கல்யாணம் கட்டையில அவ எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. என்ன விடுங்க, எனக்கு கணக்கு எல்லாம் மறந்து போச்சு. என்ன விடுங்க, கேட்காதீங்க. இல்ல, என் அம்மா என் அக்கா தங்கச்சி பார்த்தா கவலைப்படுவின. சரி சரி, ஒருதான் கவலைப்படுறதுல ஒன்று விஷயம் இல்லை. நடந்தது அதை சரிப்படுத்தணும். நீங்கள் இப்படி நல்ல ஆளை பார்க்க நல்ல சிமாட்டா இருக்கிறீங்க. அங்க எங்க எத்தனையாம் வகுப்பு வரைக்கும் படிச்சீங்க? நான் ஏஎல் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி போட்டு வேலை செய்து கொண்டிருந்தேன் நான். அப்படியே? அப்ப நல்லா தானே இருக்கிறீங்க. அப்ப என்ன சரி, உங்கள்ட கல்யாணத்தை பற்றி காய்ச்சி அப்ப உங்கள்ட குடும்பம் பிரச்சனையா போச்சு. அப்ப இப்ப குடும்பமா இல்லை நீங்கள்? ஓ, நானும் குடும்பமா இல்லை. நான் இப்ப என்னன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல.
எனக்கு கணக்கு எல்லாம் மறதி வந்துட்டது. நான் இங்கே உங்கள்ட ஊராக்கள் இங்கே கன பேர் இருக்கிறேன். சரியோ, நான் இப்போ இதை போஸ்ட் பண்ணினேன்னு சொன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் வருவினேன். நானும் உங்களுக்கு தானே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஒன்று எடுத்து தாரன். சரியோ, தங்குறதுக்கும் ஒரு இடம் தாரன். நீங்களும் என்ன மாதிரி? ஓ, நான் பொன்சர்ல தான் வந்தேன். எனக்கு பிஆர் தான். எனக்கு ஒரு வேலை எடுத்து தாங்கோ. சரியோ? சரி. அப்ப நான் இதை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வார உதவியில நான் எடுத்து தரேன். அதே நேரம் உங்களுக்கு வேலை இருக்கிறதுக்கு இடம் இங்கே கன பேர் உதவி செய்வேன். சரிதானே? நீங்கள் இப்படி நான் சொல்றது சரியோ? ஒரு நாள் 2 நாள் பொறுத்து கொள்ளுங்கோ. நீங்க வேணுமான்னு சொன்னா நான் என்னோட வாங்கோ. சரியோ? பேஸ்மெண்ட்ல ஒரு இடம் தரலாம், ஒரு ரூம் தரலாம். இருக்கிறீங்களோ? எனக்கு இங்கே என்னன்னு உங்களோட பின்னால உங்களோட பின் வளவுக்கு ஒரு பெட்டை தந்த இல்ல ஒரு பாயை தந்து படுக்க விட்டாலும் நான் படுப்பேன். உண்மையில இந்த வாழ்க்கை இப்படித்தான் போகுது. சரி, அப்ப நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, என்னோட வாங்க. சரியோ? உங்களை நான் எல்லா இப்ப இங்க எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறேன். சரிதானே? அதுல உங்களுக்கு இப்படியும் ஒரு 4 பேர் உதவி செய்தாலே நீங்கள் நல்ல மாதிரி இருக்கலாம். ஒன்றும் யோசிக்காதீங்கோ. சரியோ? வேற பழக்கங்களை வச்சிருக்காதீங்கோ. இப்ப நீங்க என்னோட வாங்க. சரிதானே? நீங்கள் இருங்கோ. 2 நாளையில இது எல்லாருக்கும் முடிவு வரும். சரியோ? அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இதுவரையில வெளியால 1 மாசத்துக்கு மேல என் அம்மாவோட என் அக்காவோட எல்லாம் கதைக்கு இல்லை. இது போனை கொண்டு வந்தனா எனக்கு போனிலையும் இதுல காசு இல்லை. எனக்கு நீங்கள் ஒருக்கா என் அம்மாவுக்கு என் அக்காவுக்கு தங்கச்சிக்கு கதைக்கிறதுக்கு ஒருக்கா எதன் உதவி செய்வீங்களே? ஓ, நீ வீட்டை வேற நான் வீட்டை வைஃபை போட்டு வாட்ஸ்அப் இருக்கா இதுல? ஓ, வாட்ஸ்அப்பில் தான் கதைக்கிறேன் நான். அப்ப வீட்டை போய் தண்டுவோம். சரி, இந்த இதுதான் வைஃபை. சரியோ? இங்கே இதுல நீர் படுக்கலாம். இந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் இதுல படுக்கலாம். சரியோ? 2-3 நாள் பொறும் உமக்கு இந்த போஸ்ட் பண்ணிட்டேன். இப்பவே 4-5 பேர் அடிச்சு கேட்டிருக்கிறேன். என்ன உதவி வேணும் நாங்கள் செய்யறோம். அவரோட தொடர்பு கொள்ளலாமோ கதைக்கலாமோண்டு. இப்ப இரவு தானே, நாளைக்கு காலமே கதைக்கலாம் எல்லாரோடையும். மற்றது உமக்கு வேலையை பற்றி யோசிக்காதையும், நீர் உம்மண்ட குடும்பத்தை பேரும் வேலையை செய்யும். சரியோ? இதை பற்றி யோசிக்காதையும். திருமணம் கல்யாணம் நீர் நல்லா இருந்தீரண்டா இன்னொரு திருமணம் செய்து கொண்டு போகலாம். சரிதானே? உம்மோட குடும்பத்தை பேரும். சரியோ? சரி, நீங்கள் தெய்வம் மாதிரி உதவி செய்திருக்கிறீங்கள். நான் என் அம்மாக்கும் என் அக்காவுக்கு தங்கச்சிக்கு கதைக்க போறேன். நான் கதைக்கிறேன். ஹலோ. ஓ தம்பி, என்ன 1 மாதமாச்சு ஒரு தட்டம் பொறிஞ்சு நான் எடுக்க அந்த அபி டக்கண்ட கட் பண்ண கதைக்குது இல்லை. நான் என்ன தெரியாம கிளம்பு இருக்கிறோம். காசியா கிடக்கு சொல்லு. ஆமா, எனக்கு என்னது சொல்றான்னு தெரியல. 1 மாசமா நான் வெளியால ரோட்டிலையும் கோழிலையும் தான் படுத்து கொண்டு திரியிறேன். அம்மா, நான் அங்க வீட்டை இல்லை. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கேட்க வேண்டாம். நான் அதை குடும்பமா வாழ இல்லாதம்மா. ஒரு நரகத்துக்கு அம்பிட்டுட்டேன் அம்மா. என்ன உடுப்பு துவைக்கவும் சமைக்கவும் தான் ஒரு ஆளா வச்சிருந்தவை அம்மா. அந்த கதையை பற்றி நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. எனக்கு ஒரு உதவி செய்ய ஒரு அண்ணா ஒரு ஆள் அவற்றை விட்டதான் கூட்டிக்கொண்டு வச்சிருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்னால் என் வாழ்க்கை என்னவாயிருக்கும் தெரியாது. என்னவோ இந்த உலகம் தெரியாம கனடாவில வெளியே தெரியாம நான் இருந்திருக்கிறேன். இவ்வளவு நாளும் எனக்கு ஒரு தரையும் தெரியல.
என்னவோ கடவுள் மாதிரி ஒரு ஆள் வந்து அக்காட்ட கொடுக்குறோங்க தம்பி. அம்மா ஆரம்மா ஆரம்மா தம்பி தம்பிக்கு கதையானே சுரேஷா சுரேஷ் சொல்லுங்க அக்கா. எப்படி இருக்கிற எப்படி இருக்கிற என்னத்த சொல்றீங்களா அக்கா? நான் என்னத்த சொல்றது? ஒரு மாசமா விசர் பிடிச்சி ஒரு பைத்தியமாய்தானா அக்கா நான் தெரிஞ்சனா. சாப்பாடும் இல்ல, சாப்பாடும் அங்கனேக்க தமிழாக்கள் தமிழ் கடையில தாரத வேண்டி சாப்பிட்டுட்டு இந்த ரோட்டில தான் படுத்து ஒளிம்பினானாக்கா. என்ன தம்பி அப்படியே இப்படி செய்துவாவா? சாப்பாடும் இல்லாம இப்படி அலையிறியா? கடவுளையே தெரிவிக்க தெரியாத இடத்துல இப்படி போய் கஷ்டப்படுது இந்த தம்பி. சும்மா பணத்து காசப்பட்டு இந்த அம்மா இப்படி விட்டவா? நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. நான் இப்படி அலைஞ்சு கொண்டு தெரிஞ்சத அற்புதம் என்ற ஒரு அண்ணா தான் என்ன கண்டுட்டு கூட்டிகன் வந்து தன் பேஸ்மெண்ட்ல சாப்பாடும் பண்ணி தந்து என்ன. கவலைப்படாத, அபி இப்படி செய்வான்ட்டு நான் கனவுல நினைக்கல. அம்மா கும்பிட்ட பலன் தான் இந்த அற்புதம் ஒரு ஆளை கடவுளா குழந்தை உங்களுக்கு காட்டி விட்டது இல்லையா சுரேஷ்? உடம்ப கவலைங்கோ. இப்ப அம்மா வீணா எங்களுக்கு தங்கச்சிக்கு சீதனம் வேணும்னு அனுப்பி விட்டு திக்கு தெரியாத காட்டுல இந்த தம்பி தவிக்குது. நினைக்கவே கவலையா இருக்குது. இல்லையாக்கா, இது திக்கு தெரியாத காடுன்னு சொல்லலாது. இது வெளியால வந்திருந்தா தான் நான் கனவேற கண்டிருப்பேன். ஆனா இப்பவும் 4 பேர் வந்து அவர் சொன்னார் தாண்ட போனுக்கு அடிச்சு தாங்களும் எங்கண்ட ஊரண்டு சொல்லி உதவி என்ன வேணுமோ செய்யலாம்னு சொல்லி கேட்டன்னு சொல்லி இங்க வந்து லட்சக்கணக்கில் கனடாவில நாங்க இருக்கிற இடத்த இருக்கிறேன். ஆனபடியா வந்து யாரோ ஒரு 10 பேர் தன்னும் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஆனபடியா கடவுள் கைவிடையில. அதுதான் உண்மையில திக்கு தெரியாத காடுன்னு சொல்ற அளவுக்கு கடவுளா வந்து பல ரூபமா அம்மா கும்பிட்ட பலனுக்கு உங்களுக்கு உதவி செய்யுது. ஆனா தமிழ் இனம்டா தமிழ் உறவுகள் தான் பாத்தீங்களா இப்ப எவ்வளவு உதவி செய்யணும் உங்களுக்கு. சுரேஷ் ஒன்றுக்கும் கவலைப்படாது. அப்போ நீங்க கவலைப்படாம உடம்ப கவனியுங்க. உங்களுக்கு காசு போடும் கூட உடல்நிலையை பார்க்காம விட வேண்டாம். அக்கா நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்ல நடக்கும். சரியோ? நீங்க வந்து என்ன பத்தி யோசிக்காதீங்க. எனக்கு ஒரு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல. நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க. நான் ஒரு நல்ல ஒரு ஆளுகிட்ட தான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அவர் எனக்கு வேலையெல்லாம் எடுத்து தாரன்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. சரியா? சரி, நான் வைக்கிறேன். சுரேஷ் ஓகே, உங்க உடம்ப கவனிங்க. ஓகே சுரேஷ். இப்படியே சில நாட்களில் அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளும் கிடைத்தது. இவர் நல்ல ஒரு வேலையோடு தன்னுடைய சகோதரர்களையும் திருமணம் பார்த்து முடித்து தானும் நல்ல ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழுகின்ற இந்த நிலை. இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் அம்மாவாக செல்லம்மா ராசுதுரை, அக்காவாக அபியாக கமலா ஜெகதீஸ்வரன், இவர்களோடு உங்கள் தோழன் பாஸ்கரன். நாடகரங்கில் நாடகம் கேட்டீர்கள்.